Hi, this is Sumadi from Kovai Bridal Studio and Designs. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஹேர் ஃபாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? நான் இன்னைக்கு வீடியோக்களை போல் வாங்க. நான் இன்றைக்கி என்ன டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ஹேர் ஃபால் அதிகமாகுது. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நம்ம பார்லருக்கு வர்றவங்களாகட்டும் இல்லை டெய்லரிங் வர்றவங்களாகட்டும், யாராக இருந்தாலுமே கேட்குறது எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுங்க மேம், இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான சொல்யூஷனை நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலோட்டமாக தான் நம்ம ஹேருக்கு வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு ஷாம்பு வாஷ் பண்ணுவோம், ரெண்டாவது கண்டிஷ்னர் அப்ளை பண்ணுவோம், மூணாவது சீரம் அப்ளை பண்ணுவோம். இது வந்து எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பார்லருக்கு வர்றவங்களுக்கு நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி அனுப்புவோம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா, இந்த ப்ரொசீஜரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், டோட்டலாக ஆகாது ஓரளவு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதுல ஹேர் ஃபாலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம டெய்லி சாப்பிட்றோம் இல்லைங்களா, காலையில் சாப்பிடுவோம், மதியானம் சாப்பிடுவோம், நைட் சாப்பிடுவோம். அதில் என்னென்ன நம்மளுக்கு வந்து சத்து வருது அப்படிங்கிறது, நம்ம என்னென்ன சாப்பிட்றோம் அதுக்கு உள்ளே வந்து நம்ம இன்டெக்ட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு சில இது நம்மளுக்கு தெரியும், ஏன்னா நம்ம பசிக்காக சாப்பிட்றோம், நம்ம வேலை செய்யணும், அதுக்காக நம்ம ஹெல்த்துக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கிடையவே கிடையாது. நம்ம வந்து 2 நேரம் சாப்பிட்டாலும் நம்மளால் நல்லா இருக்க முடியும். இதில் வந்து நான் உங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, டெய்லியும் ரொம்ப ஒரு ஈஸியான டிப்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிறது, ஒரே ஒரு கொத்து முருங்கை இலையை காலையில் ஒரு டம்ளர் தண்ணி, 1/4 லிட்டர் டம்ளரில் 1 டம்ளர் தண்ணியில் போட்டு முருங்கை இலையை ஒரு கொத்து மட்டும் போடுங்க, அதிகமாக கூட வேண்டாம். ஒரு கொத்து மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு மிளகு இதெல்லாம் தட்டி போட்டு லைட்டாக உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு போட்டு அதை வந்து சூப்பாக வச்சு குடிச்சு பாருங்கள். டெய்லி 1 or 2 month நீங்கள் வந்து கம்பல்சரி இது ரொட்டீனாக பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கம்பல்சரி கண்ட்ரோல் ஆகும். இதில் வந்து நான் ஃபீல் பண்ணினதை உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நான் ஃபீல் பண்ணினதை உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயமாக ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.